வீகனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது கான்செப்டை சில வருடங்களா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நம்மளுக்கு நல்ல விஷயமா தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு சமூகத்தோட மிகப்பெரிய உணவு அரசியல் அப்படின்றது அடங்கியிருக்கு. இன்னைக்கு எல்லாருமே உணவுக்காக விலங்குகளை கொல்றதை நிறுத்திட்டு முழுக்க முழுக்க நம்ம தாவரங்கள் சார்ந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த வீகனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டுக்கு ஆதரவா நிறைய பேர் இருந்தாலும் இதுக்கு எதிராக நிறைய பேரும் செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உணவு அரசியல், அதாவது கார்பரேட் நிறுவனங்களோட உணவு அரசியல் அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு உலக அளவுல பார்த்தோம்னா 2004 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உலக அளவுல 8.1 பில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதுல கிட்டத்தட்ட அயன் டிஃபிஷியன்சி அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையினால மட்டும் 1.6 பில்லியன் மக்கள் பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. இதுல பெரும்பாலான பெண்களும் அந்த டீனேஜ் கேர்ள்ஸும் தான். ஸோ அதுக்கு அடுத்தது விட்டமின் B12 டிஃபிஷியன்சினால 200 இருந்து 500 மில்லியன் மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஃபோலேட் டிஃபிஷியன்சினால 250 மில்லியன் மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பெண்களா தான் இருக்காங்க. ஸோ புரோட்டீன் டிஃபிஷியன்சினால மோர் தென் 150 மில்லியன் சில்ட்ரன்ஸ் பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல வளர்ந்து வரக்கூடிய பல நாடுகள் கிட்ட அவங்களுடைய மக்களுக்கு ஒரு வேளை உணவை கொடுக்க கூட வழி இல்லாம இருக்காங்க. மக்கள் உணவு இல்லாம ரொம்ப பெரிய வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான வீகனிசம் போன்ற கான்செப்ட்ஸை நம்ம உள்ள கொண்டு வரும்போது முழுக்க முழுக்க விலங்குகளை உணவு சங்கிலியில இருந்து அகற்றிட்டு வெறும் தாவரங்களை மட்டும் நம்ம சார்ந்து போகணும் அப்படின்றது சாத்தியமற்ற ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. ஏன்னா ஒருவேளை உணவுக்கே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், எப்படி நம்ம முழுக்க முழுக்க எல்லாருக்கும் தாவரம் சார்ந்த உணவுகளை கொடுக்க முடியும்? தாவரம் சார்ந்த உணவுகளை மட்டும் கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், அதாவது தேவையான சத்துக்களை தேவையான அளவு நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு 1 கிலோ சிக்கனோட விலை 250 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குன்னா, அந்த 1 கிலோ சிக்கனை வாங்கி ஒரு ஏழை குடும்பம் சாப்பிட்டுதுன்னா அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் ஓரளவுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அதுவே நம்ம பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன் சோர்ஸுக்கு போனோம்னா அதோட ரேட்டு கிட்டத்தட்ட 500 இருந்து 600 ரூபாய் இருக்கும். அதாவது அந்த ஒரு குடும்பத்துக்கு தேவையான புரோட்டீன் அந்த குடும்பம் எடுத்துக்கிறதுக்கு 500 இருந்து 600 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்த வீகனிசம் போன்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் ஏழை மக்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா உதவி பண்ணாது. ஏன்னா நம்ம ஒருவேளை உணவுக்கே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோமோ, நம்ம எப்படி போயிட்டு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பிளான்ட் பேஸ்டு சோர்சஸ் நம்ம பயன்படுத்த முடியும்? ஸோ இந்த மாதிரி வீகனிசம் போன்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே வளர்ந்த நாடுகளுக்கும் பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ஹெல்ப் பண்ணுன்றது என்னுடைய கருத்து.